கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? வறுமையிலையும் நேர்மையா இருன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எலியா 3 வருஷம் பஞ்சமா இருந்த போதும் வறுமையாதான் இருந்தது, பஞ்சமாய்தான் இருந்தது. யாரு சாப்பாடு கொண்டு வருவான்னு தெரியல. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மகனால எந்த காக்கா பிடுங்குமோ எல்லார்ட்ட இருந்து அந்த காக்காவையே கர்த்தர் கொடுக்கும்படி வைத்தார். நீ உண்மையா இருந்தனா உன்கிட்ட பிடுங்குகிறவங்களையே கர்த்தர் கொடுக்கிற அளவுக்கு மாற பண்ணிடுவார். ஒரு ஆமைன்னு சொல்லிடுறேன், உனக்காக தானே பேசுகிறேன். நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 வருஷம் பைபிள் காலேஜெல்லாம் படிக்கும்போது ஒரு 100 ரூபா ஒரு 500 ரூபா எல்லாம் சும்மா தரையில் கிடக்கும். ஒரு 500 ரூபா தான் கிடக்கும், ஒரு 100 ரூபா தான் கிடக்கும். எதுக்கு தெரியுமா? இதை எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல. ஆனால் ஒரு நாள் எனக்கு அந்த சோதனை வந்தபோது உள்ளுக்குள்ளே பசியில் எடுத்துடலாமோன்னு தோணும். ஆனால் நான் எடுக்கலை. வேற ஒருத்தர் அதை எடுத்துட்டு அவன் போய் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தான். 3 வருஷம் படிப்பு முடியும் போது தான் சொல்கிறாங்க, நாங்கள் 500 ரூபாவை போட்டு 100 ரூபாவை போட்டு டெஸ்ட் பண்ணணும். ஆனால் அதை எடுத்துட்டாங்க. கடைசியில் அவங்க மேலே ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய விஷயம் முன்னாடி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. பொண்ணை காட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, பணத்தை காட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, உயர்வை காட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எல்லாம் உழைச்சி சாப்பாடாதது உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீ உண்மையா இருந்தனா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பொய்யா இருக்கிறவனுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், பொய்யா இருக்கிறவனுக்கு உயர்வு கிடைக்கும். அதெல்லாம் தற்செயல் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உண்மையுள்ள மனுஷன்தான் பாதி ஆசீர்வாதத்தை பெறுவான்னு இல்லை, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு இருக்கு. இன்னைக்கு உனக்கு பாதி வேணுமா இல்லை பரிபூரணம் வேணுமான்னு நீ நினச்சிக்கோ. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தில், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன்னு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருன்னு சொல்லலை. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தானா ஆண்டவர் அநேகத்துல என்ன பண்ணுவாராம்? அதிகாரியா வைப்பாராம். யோசேப்பு கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால அவனை தேசத்துக்கே அதிகாரியாய் கர்த்தர் மாற பண்ணினார். இன்னைக்கு நீ வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கிறியா? பிசினஸ் பண்றதுல உண்மையா இருக்கிறியா? உன்னுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் நீ உண்மையா இருக்கிறியான்னு யோசிச்சு பாரு. தானியேல் புத்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படலையாம். ஏன்னா அவன் அப்படி, இவன் இப்படி, இவளை அங்கே பார்த்தேன், அவனை அங்கே பார்த்தேன்னு புருடா விடும்போதெல்லாம் அவன் உண்மையாக இருந்ததுனால குற்றமும் சொல்ல முடியல, குறையும் சொல்ல முடியல. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் கொஞ்சம் திமிரா இருக்கிறேன், இல்லாட்டி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார்னு. ஏன் பயப்படணும் நான்? ஏன்னா எனக்குள்ள எந்த கரையும் இல்லாத போது நான் ஏன் பயப்படணும்? தேவனுக்கு மாத்திரம் பயந்தா போதும். இப்படி உங்களால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு மாட்டிடுவேனா, நாளைக்கு மாட்டிடுவேனா, 2 நாள் கழிச்சு தப்பு வெளியே வந்துடுமான்னு. நீங்கள் கொஞ்சத்தில் வறுமையிலையும் நீ நேர்மையாயிரு. நான் கஷ்டப்படும் போது கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஹோட்டலில், விதவிதமாக போய் இந்த ஹோட்டல் போகணுமான்னு குடலுக்கு அறியும். அந்த நேரத்தில் கூட கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால தான் இன்னைக்கு அளவில்லாமல் திகட்ட கர்த்தர் போஷித்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீ உன் பெற்றோர்களுக்கு உண்மையாயிரு, உன் வேலை செய்கிற இடத்துல உண்மையாயிரு. வறுமையாக இருந்தாலும் நேர்மையாக வாழ கற்றுக்கோ. கர்த்தர் உனக்கு சல்யூட் பண்ணுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு வறுமை வரும்போது, கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போதெல்லாம் நாங்கள் உண்மையா இருக்க, உண்மை முகத்தை காட்ட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.